ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது தை மாத ராசி பலன். இப்ப நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரவங்க ரொம்ப நியாயவாதிகள், ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுறவங்களும் கூட. அது திமிருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க எல்லா விஷயத்துலயும். அதே அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கும் போது அது ரொம்ப அதுதான் சிறு பிரச்சனைகளை உண்டாக்கும். அதை நீங்க திருத்திக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில உங்க கூட நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாக்கும். இல்லைன்னா நான் தான் கரெக்டுன்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவீங்க. அதனால உங்களை சார்ந்து இருக்கிற உறவுகளுக்கு அது மன கஷ்டங்களை கொடுக்கும். எல்லாருமே சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போனா நம்ம கிட்ட போகவே மாட்டோம். நம்மளோட உறவுகளோட முக்கியத்துவமும் நமக்கு தேவை இல்லையா வாழ்க்கையில. எல்லாருமே நமக்கு வேணும்னு நினைச்சா நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்க. நம்ம தனிமரமா நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கர்வம் கொள்றது அது பெருசா நமக்கு என்ன செய்ய போகுது இல்லையா. நம்ம நியாயமா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். நியாயம் தர்மம் கடைப்பிடிக்கிறது. அதே நேரத்துல அதுக்காக நம்ம மட்டும்தான் கரெக்டா, அடுத்தவங்க எல்லாருமே தப்புன்னு நினைக்கிறத மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த தை மாதம் சூரியன் 3ஆம் வீட்டிலும் குரு 7ஆம் வீட்டிலும் இருக்கிறதுனால மைனர் டிலேஸ் இருக்கும். புதன் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. பிப்ரவரி 3ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும். செல்வாக்கு, வீடு வாங்குறது, உங்க செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல. சகோதரர்கள், அண்டை வீட்டாரிடம் கொஞ்சம் பார்த்து பேசணும். நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள்ல கவனம் தேவை. நம்ம கரெக்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களையும் அதே இது எதிர்பார்க்கறது நம்ம அவங்கள நம்ம நம்ம அவங்க வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அவங்கள நம்மளால திருத்தவும் முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க தன்மையிலதான் அவங்க இருப்பாங்க. அதனால அதுக்காக பெருசா சண்டை போட்டுட்டு இருக்கதோ இல்ல பகைச்சுக்கிறதோ அது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். உறவுகள் கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போறது இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் வாய்ப்புகள் ரொம்ப அருமையா இருக்கும். பிசினஸ் டீல்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிப்ரவரி 3க்கு அப்புறம் நீங்க அதை சைன் பண்ணலாம். செய்தி தொடர்பு, திருமணம், ஊடக சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டமா இது அமைது. நிதி வரவு சரியா இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்கம் வந்துட்டே இருக்கும். பணவரவு அனுகூலியமா இருக்கும். சிறு சிறு செலவுகள் அமையலாம். உங்க ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பாத்துக்கணும். சகோதரர்கள், உறவினர்கள் பின் ஒரு 15 நாள் தை மாதம் நெக்ஸ்ட் 15 டேஸ் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு காலகட்டமா இருக்கும். கை, கழுத்து பகுதி, தோள் பட்டை, லங்ஸ் அந்த மட்டும் பாத்துக்கணும். இப்ப கை பிசகி இருக்கு அது மாதிரினா உடனே போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து, இல்ல ஸ்ப்ரெயின் இருக்கு அப்படின்னா அது உடனே மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா அது பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாக்குறதுக்கான காலகட்டமா இருக்கு. அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். கை, தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது தோல்னா ஷோல்டர்ஸ், லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. கொஞ்சம் கவனமா, ரொம்ப ஸ்பீடாலாம் போகாம கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது. எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு ஒரு ஒரு நல்ல காலகட்டம் இது. ஊடக திறமைகள் மூலம் அங்கீகாரம் கிடைக்கும். டெசிஷன் மேக்கிங், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனமா என்ன செக்லிஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்க டெசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு அது அனுகூலியமா முடியும். சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போனா சுவாமிநாத சுவாமியை பார்த்தா ரொம்ப விசேஷமான முருகஸ்தலம் அது. குன்றத்தூர், சென்னையில அமைஞ்சிருக்க குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போனாலும் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த தை மாதம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் நான் நம்புறேன். கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.